விஜய் செம்ம கோபத்தோட இதுக்கு மேல பொண்ணுலாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா காவேரியும் ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல கோபப்பட்ட விஜயும் உடனடியா காவேரி அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதனால காவேரி அங்கேயே கோபத்தோட நின்றுக்கிட்டு இருக்க. விஜயும் சாரதாவுக்கு கால் பண்ணி காவேரி தனக்கு பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லி கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் நடந்தப்போ அவளுக்கு ஞாபகம் மட்டும் போகல, அவளோட அறிவும் புத்தியும் சேர்ந்து போயிடுச்சுன்னு அவங்கள திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல கல்யாணத்துக்கு அப்புறமா நான் அவ கூட சேர்ந்து எங்கேயாவது சுத்தணுமா, இவ குழந்தைய பார்த்துப்பாலாம் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அதுக்கு சாரதாவும் அப்படி பாத்துக்கிறவ எதுக்காக குழந்தைக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் எனக்கு தெரியல. நானும் அவகிட்ட நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறான்னு சொல்ல, விஜயும் நானும் அவகிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு. அப்போ அவ அதுக்கு என்ன சொன்னா, அவளா அதுக்கப்புறமா தான் என்ன இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கே கூட்டிட்டு போனா. அதனால நான் கோவப்பட்டு அவளை அப்படியே விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, சாரதாவும் அவளுக்கு நல்லா வேணும், அவளே பஸ் பிடிச்சி வரட்டும், நீங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகணும்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னாலும் காவேரி மேல விஜய்க்கு அக்கறை இருக்குல்ல, அதனால அவங்க மறுபடியுமே திரும்பி வந்து காவேரியை பார்த்தா காவேரி செம்ம கோவத்தோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஜயும் கொஞ்சம் பொறுமையோட அவங்க கிட்ட போயிட்டு சரி வாங்க வந்து கார்ல இருங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா காவேரியும் வழக்கம் போல அவங்க கிட்ட செம்மையா சண்டை போட ஆரம்பிக்க, ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமையை இழந்த விஜயும் அவங்களோட கையை பிடிச்சி வாடின்னு சொல்லிட்டு அவங்கள டீ போட்டு கூப்பிட்டு கார்ல ஏத்த ட்ரை பண்றாங்க. இதுல இன்னுமே டென்ஷனான காவேரியும் விஜய கண்ணா பின்னான்னு திட்டி தீக்க, இதை புரிஞ்சுக்கிட்ட விஜயும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன், வாங்க உள்ள போகலான்னு சொல்ல, காவேரியும் கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வந்து நீங்க ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல, என்ன பழிவாங்க போய் அந்த ராகவ் பண்ண விஷயத்தால நீங்க இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. அதனாலதான் எப்படியாவது உங்களோட வாழ்க்கையை சரி பண்ணலான்னு உங்க மேல இருக்க அக்கறையால நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க பொறுப்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, அதுக்கு விஜயும் அப்படி நீங்க என் மேல அக்கறைப்பட்டா நானும் உங்க மேல அக்கறை பண்ணலாம்ல, ஏன் நீங்களும் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கீங்க, அதுக்காக உங்க அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தா அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, இத விஜய் சாதாரணமா தான் கேட்டிருப்பாங்க. ஆனா காவேரியும் இந்த விஷயத்த சீரியஸா எழுதிக்கிட்டு நான் ஒன்றும் உங்களை மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு ஒன்றும் சொல்லலைக்கே, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, மற்றபடி கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்க வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்காக பொண்ணு பார்க்குறேன், நீங்க எனக்காக மாப்பிள்ளை பாருங்க, இப்ப பாருங்க இப்பவே நான் ஒரு மேட்ரிமோனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன், வாங்க வாங்க வந்து கார்ல ஏறுங்கன்னு சொல்லிட்டு விஜயோட கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு மேட்ரிமோனி அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிட்டு அதுல மாப்பிள்ளைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும்னு சொல்லும்போது விஜய் அவங்க கடுப்பேற்றுற மாதிரி, முக்கியமா உங்களை மாதிரி இல்லாம இருந்தாலே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்டையுமே ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதை விஜயையே பே பண்ணவும் வச்சிடுறாங்க. முக்கியமா அதுக்கு செகண்டரி நம்பரா விஜயோட நம்பரையுமே கொடுத்துட்டு மாப்பிள்ளை எப்படிதான் வருவாங்களோன்னு தெரியல, நீங்க அவங்க கிட்ட பொறுமையா பேசுங்க அது இதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ரொம்பவே ஆவலா சொல்லிக்கிட்டு இருக்க, விஜயும் செம்ம கடுப்பின் உச்சத்துக்கே போறாங்க. அதனால அவங்க வர்ற வரைக்கும் காவேரி கிட்ட எதுவுமே பேசாமே இருக்காங்க. ஆனா அக்கௌண்ட் ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே காவேரிக்கு ஒவ்வொரு கால்ல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு விஜயும் நான் தான் முதல்ல பேசுவேன், நீங்க எனக்காக பேசின மாதிரி நான் உங்களுக்காக பேசுவேன்னு சொல்ல, உடனே காவேரியும் சரி சரி நான் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன், நீங்களும் பேசுங்க நானும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போட்டா அங்க கால் பண்றவங்களும் காவேரியை பத்தி நிறைய விசாரிக்க ஆரம்பிக்க, விஜயும் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான முகத்தோட டெரரா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் கொஞ்சம் சிரிச்சு பேசுங்கன்னு சொல்ல, விஜயும் சிரிக்க முடியாம சிரிச்சு சொல்லுங்க பிரதர் அப்படி இப்படின்னு பேசிட்டு ஒரு வழியா அவங்களுமே நான் டைரக்டா மீட் பண்ணணும்னு சொல்ல, காவேரியை உடனே விஜய் பாக்குறாங்க. அதுக்கு காவேரியும் மீட் பண்றேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. விஜயும் கடுப்போட ஓகே நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போதான் நான் அங்க இருக்கேன், நீங்க அங்க வந்துடுறீங்களான்னு அவங்க கேக்குறாங்க. அதனால காவேரியும் ஓகே சொல்லிடுறாங்க. விஜயும் காவேரியும் அங்க விருப்பமே இல்லாம கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற மாப்பிள்ளைய காவேரிக்கு பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், விஜயோட டென்ஷன் ஒரு எல்லைக்கே போயிடும். அதுக்கப்புறமா அவங்க உண்மையை சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் போக போக விஜய் என்ன பண்ண போறாங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாப்பிள்ளைய பார்க்க காவேரிக்கு விஜயோட அருமை புரியுதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.